ஹாய் ஹலோ கைஸ், இன்னைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பரான படம் தான் கொண்டு வந்திருக்கேன். படத்தோட பேர் என்னன்னா பேக் டு தி ஃபியூச்சர். இது ஒரு சூப்பரான டைம் டிராவல் பண்ணனே சொல்லலாம். புதுசா பார்க்குறவங்க மறக்காம நம்ம சேனல் லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. சரி வாங்க நம்ம ஸ்ட்ரெயிட்டா பேக் டு தி ஃபியூச்சர் படத்துக்கு போகலாம். படத்தோட ஓப்பனிங் சீன்ல ஒரு ஒரு வீடியோ காட்டுறாங்க. அங்க ஃபுல்லா ஒரே கடிகாரமாவே இருக்கு. அங்க ஒரு நியூஸ் போயிட்டு இருக்கு. புளுட்டோனியம் கவர்மெண்ட்ல இருந்து யாரும் திருடிட்டாங்க, யாருன்னு தெரியல அப்படின்னு போயிட்டு இருக்கு. அப்போ கரெக்டா அந்த வீட்டுக்குள்ள ஒருத்தர் வராரு. இவர் வேற யாரும் இல்ல, நம்ம படத்தோட ஹீரோ. நம்ம ஹீரோ வந்து டாக்டர் ப்ரௌன் ஒருத்தர் தேடி வந்தாரு. ஆனா அவர் இங்க இல்ல. ஆனா அந்த புளுட்டோனியம் காணாம போச்சுன்னு சொன்னாங்களே, ஆனா அவரோட பெட் கீழே தான் இருக்கு. நம்ம ஹீரோக்கு வந்து மியூசிக்கல் வாசிக்கலாம் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லலாம். கரெக்டா அந்த டைம் அந்த வீட்டுல இருந்து போன் வருது. யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோ தேடி வந்த டாக்டர் ப்ரௌன் தான் போன் பண்ணியிருப்பாரு. உங்களை தேடி தான் நான் இங்க வந்தேன், நீங்க எங்க ஆளை காணுன்னு கேட்பான். அப்போ டாக்டர் ப்ரௌன் என்ன சொல்லுவாரா, நான் சொல்றது முதல்ல நீ கேளு, கரெக்டா 1 மணிக்கு இந்த இடத்தாண்ட வா அப்படின்னாங்க. எதுக்குன்னு கேட்பான். நீ எதுக்குன்னுலாம் கேட்காத, நான் சொல்லும்போது கரெக்டா வா, வரும்போது அங்கேருந்து கேமரா எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லுவோம். நம்ம ஹீரோ ஓகே சொல்றாரு. அடுத்து நம்ம ஹீரோவும் காலேஜுக்கு போகலான்னு பார்ப்பாரு. அப்போ ஒரு பொண்ணு வந்து பேக் சைடு வராத, ஃப்ரண்ட் சைடு போகலாம் கூட்டிட்டு போறாங்க. அப்பயும் பிரின்சிபல் கிட்ட இவங்க 2 பேரும் மாட்டிக்கிறாங்க. நம்ம பிரின்சிபல் வந்து நம்ம ஹீரோ சரியான திட்டுறாரு. நீ எங்க போயிருந்த எனக்கு நல்லாவே தெரியும், டாக்டர் ப்ரௌன் வீட்டுக்கு தான் போயிருப்ப, அவர்கிட்ட நீ சேராத நான் பல வாட்டி சொல்லி திட்டிட்டு இருப்பாரு. அப்படியே கிளாஸ் முடிஞ்சு நடந்து வந்துட்டு இருக்காங்க. 2 பேரும் ஒரு இடத்தாண்ட போய் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அப்போ கரெக்டா ஒருத்தர் வந்து, தம்பி காசு கொடுப்பா, நம்ம பின்னாடி இருக்க அந்த டவரை பாரு, அது ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி மின்னனால பழுதாச்சு, அது ரெடி பண்ணோம், இப்போ வர மேயர் எலெக்ஷன்ல அவர் ரெடி பண்றேன்னு சொல்லியிருக்காரு, காசு கொடுப்பா. நம்ம ஹீரோட்ட வந்து வாங்கிட்டு போறாங்க. நம்ம ஹீரோ பக்கத்துல ஒரு பொண்ணு இருப்பாங்க. அவங்க வேற யாரும் இல்ல, நம்ம படத்தோட ஹீரோனி சொல்லலாம். அவங்க பேரு ஜெனிஃபர். அப்போ அவங்க 2 பேரும் உட்காந்து பேசிட்டு இருக்கும் போது அவங்க அப்பா வந்து கூப்பிடுவாரு. நம்ம ஹீரோனியும் கிளம்பிடுவாங்க. கிளம்புறதுக்கு இன்னைக்கு எங்க பாட்டி வீட்டுக்கு போனோம், அதோட டெலிஃபோன் நம்பர் சொல்றேன் அப்படின்னு சொல்லி ஒரு சீட்ல எழுதி கொடுப்பாங்க. நம்ம ஹீரோவை வாங்கிட்டு அவர் வீட்டுக்கு ஸ்கேட் பண்ணினே போயிடுவாரு. அப்போ வீட்டு எதிர்க்க பார்த்தா அவருடைய கார் உடஞ்ச நிலைமையில இருக்கு. என்னடா உடஞ்சு போயிருக்குன்னு உள்ள போய் பார்க்கும்போது அங்க ஒருத்தர் இருப்பாரு. அவர் பேரு பீஃப், நம்ம ஹீரோட அப்பாவோட ஃப்ரெண்டுன்னு. அவர் வந்து என்ன சாரி கிரின்னு கேட்பாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோட அப்பாவே திட்டுறாரு. ஆனா நம்ம ஹீரோவோட காரு தான் இது. ஏதோ இவன் காரு மாதிரி அவரை பிடிச்சி நல்லாவே திட்டுறான். உன்னால பாரு என்னுடைய சட்டையில பீர் ஒழுவி அழுக்காயிடுச்சு, இது எப்படி நான் ரெடி பண்ணுவேன் அப்படின்னு நல்லாவே திட்டிட்டு இருக்காரு. இதை பார்த்து நம்ம ஹீரோக்கு சரியான கடுப்பாகுது. ஆனா ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா அவங்க அப்பாவுக்கு அவர் சூப்பர்வைசரா இருப்பாரு. அதனால இந்த வேலையை விட்டு தூக்கிடுவாரு எதுனா பேசிட்டா. அதனால நம்ம ஹீரோட அப்பா கம்முன்னு இருக்காரு. அதுவும் நம்ம ஹீரோட அப்பா ஒரு பயந்த ஆளுன்னே சொல்லலாம். எதுக்கத்தவும் பயப்படுவாரு. இதனாலே ஹீரோக்கு அவங்க அப்பாவை சுத்தமாவே பிடிக்காது. நம்ம ஹீரோ வந்து அவங்க அப்பா கிட்ட பேசுறாரு. நான் என் ஆளு கூட வெளியே போலான்னு பார்த்தேன், இந்த கார் இந்த மாதிரி பண்ணிட்டீங்க, எப்படி ரெடி பண்ண முடியும்னு கேட்கும்போது, சாரி என்னால முடியாது அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா கிளம்பிடுறாரு. அப்படின்னு நைட் ஆகுது. நம்ம ஹீரோட ஃபேமிலியில எல்லாம் ஒண்ணா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அவருக்கு ஒரு மொத்தம் 2 பேர் கூட பிறந்தவங்க இருக்காங்க. அண்ணன் ஒருத்தர், தங்கச்சி ஒண்ணு. தங்கச்சி கம்முன்னு இல்லாம உங்களோட லவ் ஸ்டோரி சொல்லுங்க அப்படி அவங்க அம்மாட்ட கேட்கும்போது அவங்க அம்மா சொல்றாங்க, உங்க அப்பாவை நான் முதல்ல எங்க அப்பா ஒரு வாட்டி கார்ல அவர் அடிச்சிருவாரு, அப்போ சின்னதாக ஒரு ஆக்சிடென்ட் ஆகிடும், அப்போ வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தார், அப்போ பார்த்தவொடனே எனக்கு காதல் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க அவங்க கதையை. அப்படியே எல்லாம் சாப்பிட்டு தூங்க ஆரம்பிச்சிடுறாங்க. நம்ம ஹீரோக்கு வந்து ஃபோன் வருது. என்னன்னு பார்த்தா டாக்டர் ப்ரௌன் ஃபில் பண்ணியிருக்காரு. கிளம்பியா இல்லையான்னு கேட்கும்போது இதோ கிளம்பிட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ கிளம்புறாரு. வரும்போது மறக்காம அந்த கேமரா எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ எடுத்துட்டு வர சொல்லி இந்த வீட்டை விட்டு கிளம்புறாரு. கரெக்டாக நம்ம ப்ரௌன் ஸ்டாண்ட் எடுத்தானே நம்ம ஹீரோ போகிறாரு. பார்த்தா அங்கே ஒரே ஒரு நாய் இருக்குது. அது வந்து அவர் வளர்த்த நாய் போல். அந்த நாய்கிட்ட சும்மா விளையாடிட்டு பேசிகிட்டு இருக்கும்போது கரெக்டாக ஒரு பெரிய வண்டி ஒன்று வருது. பார்த்தா அதுலேருந்து ஒரே புகையாக இருக்குது. என்னென்னு பார்த்தா அதுலேருந்து ஒரு சூப்பரான ஒரு கார் வருது. அந்த காரில் யார் யார் இருப்பாங்கன்னு நம்ம ஹீரோ பார்த்துட்டு இருக்கும்போது கரெக்டாக இறங்குறாங்க. வேறு யாரும் இல்லை, டாக்டர் ப்ரௌன் தான் இறங்குவார். நம்ம இறங்கவனே நான் சாதிச்சிட்டேன்னு கத்துவார். நம்ம ஹீரோக்கு ஒன்றுமே புரியல. அடுத்த ஹீரோ நான் உனக்கு பொறுமை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னு சொல்கிறாரு. அடுத்து அங்கே ஒரு டாக் இருக்கும்ல, அதை எடுத்து இந்த காருக்குள்ளே போட்டு சீட் பெல்ட்லாம் போட்டு ரெடி பண்ணுறாரு. என்ன பண்ணுறீங்க நீங்கள் அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்பாரு. அதுக்கு வந்து அந்த டாகை நான் டைம் ட்ராவல் பண்ண போகிறேன் அப்படிங்கிற என்ன டைம் ட்ராவல், ஆமாம் அதான் நான் கண்டுபிடிச்சிருக்கேன், இங்கே பாரு அதோட டைமு பாரு என்னோட டைமு பாரு ஒரே மாதிரி இருக்கும், இப்போ உனக்கு ஒரு நிமிஷத்துல அதோட டைமும் மாறும் என்னோட டைமும் மாறும் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோக்கு ஒண்ணுமே புரியல. அவர் சொல்றாரு, இப்போ அந்த டாகை நான் பாஸ்ட்டுக்கு அனுப்ப போறேன், அதை மட்டும் நீ பாரு அப்படின்றாங்க. நம்ம ஹீரோவும் சரி அப்படின்னு பார்த்துட்டு இருக்காரு. அடுத்து நம்ம ஹீரோ அந்த கேமரா எடுத்து நல்லாவே எடுத்துட்டு இருக்காரு. ஒழுங்கா எடு, அப்போதான் நம்ம இந்த உலகத்துக்கு காட்ட முடியும் நான் டைம் ட்ராவல் பண்ணியிருக்கேன் அப்படின்னு. இது எப்படி ஒர்க் ஆகுது நம்ம ஹீரோ கேட்பாரு. டாக்டர் ப்ரௌன் என்ன சொல்லுவாருன்னா, 88 கிலோமீட்டர் ஸ்பீடுக்கு போனால் தானாகவே நம்ம பாஸ்ட்டுக்கு போவோம். என்னது 88 கிலோ ஸ்பீட்மீட்டரா கேட்டால் ஆமான்னுவார். அதேமாதிரி அந்த டாகையும் 88 கிலோமீட்டர் ஸ்பீடுக்கு வர வைக்கிறாரு. பார்த்தா அது மறைஞ்சு போயிடுது. இதை பார்த்து நம்ம ஹீரோக்கு ஒரே ஷாக்கு. அதை பார்த்து நம்ம சயின்டிஸ்ட் ரொம்பவே குதிக்க ஆரம்பிச்சிடுறாரு. சாதனை பண்ணிட்டேன்னு. இது தெரியாமல் நம்ம ஹீரோ வந்து இல்லை நீங்கள் டாகை கொண்டுட்டீங்க, அதை விட்டு ஏன் சந்தோஷப்பட்டிருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது, வெயிட் பண்ணு, ஒரே நிமிஷத்தில் ரிட்டர்ன் வரும்,
அப்படின்னு நம்ம சயின்டிஸ்ட் சொல்லுவார். அதேமாதிரி கிளாக்கும் பார்த்துட்டு இருக்காரு, ஒரு நிமிஷம் ஆகுதா இல்லையான்னு. கரெக்டாக அதேமாதிரி ஒரு நிமிஷமும் ஆகுது. கரெக்டாக பார்த்தா போன கார் ரிப்பீட் கரெக்டாக வரும். இதை பார்த்து நம்ம ஹீரோக்கு ஒரே ஷாக் ஆகிடுறாரு. போன கார் எப்படா ரிட்டர்ன் வந்துச்சுன்னு நம்ம சயின்டிஸ்ட்டும் அங்கே உள்ள டாக் இருக்கா இல்லையான்னு பார்க்கலான்னு போகிறாரு. அந்த காரே ஒரு மாதிரி ஏதோ ஐஸ்லாண்டுக்கு போயிட்டு வந்த மாதிரி அப்படியே உறைஞ்ச நிலையில் இருக்குது. அந்த காரை ஓப்பன் பண்ணி பார்த்தா அந்த டாக் நல்லாவே தாங்க இருக்குது. போகிறதுக்கு முன்னாடி அந்த வாட்ச் ஒன்று கட்டியிருப்பாரு, அதை பார்க்குறாரு கரெக்டாக இருக்கா எப்படின்னு பார்த்தா அந்த டாக் ஒரு நிமிஷம் பின்னாடி இருக்குது. இதை பார்த்து சயின்டிஸ்ட்டுக்கு சந்தோஷம், ஏன்னா அது பாஸ்ட்டு போயிட்டு வந்திருக்குன்னு. அடுத்து இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நம்ம ஹீரோக்கு சொல்லித்தராரு காருக்குள்ளே ஏறி. அது எப்படின்னா, டிசிஷன் டைம்னா நம்ம இப்போ எங்கே போகிற இடம், ப்ரெசன்ட் டைம்னா இப்போ இருக்கிற இடம், லாஸ்ட் டைம் அப்படின்னா நம்ம எங்கே இருந்தோம் கடைசி ஆகிறது இது அப்படின்னு நம்ம டாக்டர் எக்ஸ்பிளைன் பண்ணாரு. இது எனக்கு எப்படி ஐடியா வந்துச்சுன்னா, ஒரு வாட்டி நான் பாத்திரம் வடிக்கி வீழ்ந்தேன், சடனாக என் கண்ணில் பட்டது, அதுதான் அந்த பாக்ஸு அப்படின்னு காட்டுறாரு. அதுதான் ஃப்ளக்ஸ் கெப்பாசிட்டர், இது மூலம் தான் டைம் ட்ராவல் பண்ண முடியும் அப்படின்னு நம்ம ஹீரோ கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. அப்படியே வெளியே வந்து நம்ம ஹீரோ எப்படி இது மூலம் டைம் ட்ராவல் பண்ண முடியும், இதுக்கு என்ன தேவைப்படும், அதுக்கு இதுக்கு புளுட்டோனியம் தேவைப்படுது அப்படின்னு நம்ம ஹீரோ ஷாக்கா பார்க்குற, என்ன புளுட்டோனியமா, இதுதான் காணாமல் போச்சு அவரு. அதுக்கு டாக்டர் ஆமாம் காணாமல் தான் போச்சு, என்னை ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு கும்பல் கடத்திச்சு, இதை வச்சு பாம் தயாரிக்க சொன்னாங்க, நான் உங்களுக்கு ஒரு ஃபேக்காக ஒரு பாம் தயாரித்து இந்த புளுட்டோனியத்தை திருடிட்டு வந்துட்டேன் அப்படின்னு நம்ம டாக்டர் சொல்லி முடிப்பார். அதுக்குள்ளே இந்த சைடு பார்த்தா டாக் குலைக்க ஆரம்பிக்குது, என்னன்னே தெரியல. அடுத்து நம்ம டாக்டர் சொல்கிறாரு, போகிறதுக்கு மட்டும் தான் எடுத்து வச்சேன், ரிப்பீட் வரத்துக்கு புளுட்டோனியம் எடுத்து வைக்கல அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு. அதுக்குள்ளே பார்த்தா அந்த தீவிரவாதி கும்பல் நம்ம டாக்டர் இருக்கிற இடத்தாண்ட கண்டுபிடிச்சி வந்தாச்சு. இங்கே ஒரு சூப்பரான ஒரு ஃபைட் சீனு போயிட்டு இருக்கும். கடைசியில் நம்ம டாக்டரை கொண்டுடுவாங்க. இதை பார்த்து அந்த தீவிரவாதி கும்பல் நம்ம ஹீரோவையும் சொல்லலாம் ட்ரை பண்ணுவாங்க. நம்ம ஹீரோ அங்கங்கன்னு ஓடிவார். கடைசியாக அந்த டைம் ட்ராவல் காருக்குள்ளே ஏறிடுவார். இங்கே சொல்கிறாங்க ஒரு பதட்டத்தில் நம்ம ஹீரோ 88 மைல் ஸ்பீடாக போவார். கடைசியில் பார்த்தா நம்ம ஹீரோ டைம் ட்ராவல் பண்ணிடுவார். இங்கே பார்த்தா வெறும் ஃப்ளாட்டாக இருக்குது, அங்கே பார்த்தா ஒரு சோளக்கட்டு பொம்மை இருக்குது, அது மேலே அடித்து ஒரு ஆக்சிடென்ட் பண்ணிவிடுவார். அடுத்து நம்ம ஹீரோ இதெல்லாம் கனவு 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 கனவுன்னு சொல்லினே போகிறார். சடன் ஒரு தாண்ட பிரேக் போட்டிருக்காரு. என்னன்னு பார்த்தா அங்கே வீடு இருக்கிற இடத்தாலாம் ஒரே ஃப்ளாட்டாக இருக்குது. இப்போ தான் புரியுது நம்ம உண்மையாகவே டைம் ட்ராவல் பண்ணிட்டோன்னு. இருக்கிற காலகட்டம் 1955, ஆனால் நம்ம ஹீரோ 1985க்கு போனோம். சரி திருப்பம் டைம் ட்ராவல் பண்ணிட்டு போகலான்னு பார்க்கும்போது தான் தெரியுது புளுட்டோனியம் காலி ஆயிடுச்சுன்னு. ஏன்னா ஒரு புளுட்டோனியம் போகிறதுக்கும் ஒன்று வரத்துக்கு ஒன்று தான் தேவைப்படும். ஆனால் நம்ம போகிறதுக்கு மட்டும் தான் நம்ம டாக்டர் வச்சிருப்பாரு. ஒன்று எடுக்கிறதுக்குள்ள தான் அந்த தீவிரவாதி முன்னு நம்ம டாக்டர் செத்து போயிட்டு இருப்பாரு. நம்ம ஹீரோவும் டைம் ட்ராவல் பண்ணிட்டு இருப்பாரு. சரி வண்டியை ஓரமாக விட்டு நம்ம டாக்டர் கிட்ட ஹெல்ப் கேட்கலாம்னு நினைப்பாரு. இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரும், அதான் ஆல்ரெடி டாக்டர் செத்துட்டாருன்னு. அது 1985, ஆனால் இது 1955, அதனால டாக்டர் உயிரோட தான் இருப்பார். பக்கத்தில் ஒரு காஃபி ஷாப் இருக்குது, அங்கே பார்த்தா ஃபோன் பூத்தும் இருக்குது. நம்ம ஹீரோ பட்டுன்னு யோசனை வருது, சரி இந்த காலத்தில் அவர் இங்கே தானே இருந்திருப்பாரு, சரி அவர் பேர் இருக்குதா பார்த்தா அந்த மாதிரி பேர் இருக்கும், ஃபோன் நம்பர் இருக்கும், ஃபோன் பண்ணி பார்ப்பார், ஆனால் ஃபோன் எடுக்க மாட்டார். சரி அவர் இருக்கிற அட்ரஸை மட்டும் கீச்சு எடுத்துப்பார். அந்த காஃபி ஷாப்லேயே காஃபி குடிச்சிட்டு இருக்குமோ நம்ம ஹீரோ பேர் கூப்பிட்டு யாரும் கூப்பிட்றாங்க. நம்ம ஹீரோவும் பொறுமையாக திரும்பி பார்க்குறாரு. பார்த்தா பிஃபு. இவருக்கு அப்புறம் நம்மள தெரியும் யோசிக்கும் போது தான் தெரியுது பக்கத்தில் அவங்க அப்பா இருக்கிறாரு. அவங்க அப்பா கிட்ட அப்பயே நல்லாவே சண்டை போட்டுருக்கு. என்ன பிரச்சனைனா, இந்த பிஃபுக்கு ஹோம்ஒர்க் கொடுத்துருப்பாங்க போல், அது அவங்க அப்பா கிட்ட கொடுத்து எழுதி வச்சிருக்கா. ஆனால் அவங்க அப்பா ஒன்றும் முடிக்க காணும் போல், அதை வச்சு அவங்க அப்பா அடின்னு அடிக்கிறான். அடுத்து அவங்க அப்பா கிட்ட பேசுகிற நம்ம ஹீரோ நினைக்கும் போது அவங்க அப்பா சைக்கிள் எடுத்து கிளம்பிடுறாரு. நம்ம ஹீரோ பின்னாடி தொடர்ந்து போறாரு. பார்த்தா சைக்கிள் மட்டும் இருக்கு, ஆளை காணும். எங்கன்னு பார்த்தா அவர் மேலே இருக்காரு. இவரும் அலோன்னு கூப்பிடும்போது அவர் பயந்து கீழே விழுந்துறாரு. அப்போ கரெக்டாக பார்த்தா கார் வருது. அவங்க அப்பாவை காப்பாற்றலாம் நம்ம ஹீரோ தள்ளி விடுவார். பார்த்தா நம்ம ஹீரோ கார்லேயே மோதிப்பாரு. அப்படியே தலையில் அடிச்சு மயக்கமாக போட்டுருவார். அடுத்து பார்த்தா நம்ம ஹீரோ ஏதோ தன்னை கண்ணு முடிக்கிறார். பார்த்தா பக்கத்தில் அவங்க அம்மா தான் இருக்காங்க. ஆனால் அதை பார்த்து ரொம்ப ஷாக் ஆகிறாரு. ஏன்னா அவங்க 1955 இருக்காங்க. இதை பார்த்து நம்ம ஹீரோ பயப்படுறாரு. அவங்க அம்மா வேற ஒரு கண்ணோட்டத்தில் இவனை பார்க்குறாங்க. அது புரிஞ்சுக்கிற ஹீரோ சீக்கிரமாக அந்த வீட்டை விட்டும் கிளம்பிடுறாரு. அடுத்து நம்ம மிஸ்டர் ப்ரௌனை பார்க்கலாம். நம்ம ஹீரோவும் ரிவர் சைடு எடுத்தாண்ட போகிறாரு. அந்த வீடு அட்ரஸும் கண்டுபிடிச்சாச்சு. நம்ம மிஸ்டர் ப்ரௌனே சந்திச்சாச்சு. ஆனால் நம்ம ஹீரோ சொல்கிற எந்த விஷயம் அவர் நம்பவே மாட்டுறாரு. நம்ம ஹீரோ அவங்க அக்கா அம்மா ஃபோட்டோலாம் எடுத்து காட்டுறாரு. அதை பார்த்து கூட அவர் நல்லா தான் தம்பி எடிட் பண்ணிக்கிறேன், ஆனால் என்கிட்ட வேணாம், இது எனக்கு நிறைய வேலை இருக்குது, நீ கிளம்புன்னு சொல்லி துரத்தி விட்டாரு. நம்ம ஹீரோ எவ்வளோ சொல்லலான்னு ட்ரை பண்ணுறாரு, அவர் புரிஞ்சுக்க மாட்டாரு. அப்போ தான் நம்ம ஹீரோனுக்கு ஒரு யோசனை வந்துச்சு. உங்கள் தலையில் அடிப்பட்டது என்ன காரணம் நான் சொல்லிட்டான்னு கரெக்டாக சொல்லுவார். இதை பார்த்து அந்த மிஸ்டர் ப்ரௌனே ஷாக் ஆகிடுவார். அடுத்து அவங்க சொல்கிற விஷயம் நம்புறாரு. அடுத்து அவர் கார் எடுத்துட்டு நம்ம ஹீரோ விட்ட காராண்ட வராங்க. இதை பார்த்து மிஸ்டர் ப்ரௌன் ரொம்பவே ஷாக் ஆகுறாரு. இந்தமாரி கார் நானாக தயாரிச்சேன்னு. அடுத்து மிஸ்டர் ப்ரௌன் ஒரு பேப்பரில் காட்டுறாரு, இது இருக்குதான்னு, நான் தயாரிச்சிட்டேன் நான். அது எத்தனை போய் காமிச்சோன்னு நம்ம மிஸ்டர் ப்ரௌனுக்கு ஒரே சந்தோஷம் தான். கண்டிப்பாக உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன், முதல்ல இந்த கார் நம்ம செட்டுக்கு எடுத்துகிட்டு போகலான்னு அந்த கார் எடுத்துகிட்டும் போகிறாங்க. நம்ம ஹீரோ அந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணியிருப்பார்ல, அது போட்டு மிஸ்டர் ப்ரௌனுக்கு காமிச்சிட்ருக்காரு. 1955 இருக்க ப்ரௌனுக்கு இதில் ஒரு வார்த்தை சொன்னோன்னு நம்ம மிஸ்டர் ப்ரௌன் அப்படியே சம்பிச்சுட்டு போயிடுறாரு. முதல்ல நீ கிளம்பு, உன்னால் எதுவுமே பண்ண முடியாது, இங்கேருந்து நீ கிளம்பவும் முடியாது, எதுவுமே பண்ண முடியாதுன்றாங்க. ஏன் நம்ம ஹீரோக்கு சுத்தமாக புரியவே இல்லை. ஏன்னா புளுட்டோனியம் எவ்வளோ பெரிய பவர்னு தெரியுமா அப்படின்னு சொல்லும்போது, இங்கே கிடைக்காதான்னு கேட்கும்போது, தம்பி நீ 1955 சொல்கிற, இங்கெல்லாம் வாய்ப்பே இல்லை, நீக்கு இந்த காலத்துக்கட்டத்தில் கிடைக்கலாம்,
ஆனால் இதுக்கு ஒரு பெரிய மின்னலே தேவைப்படும் அப்படின்னு சொல்லும்போது தான் நம்ம ஹீரோக்கு ஞாபகம் வருது. ஏன்னா 1985ல் இந்த கிளாக் டவர் ரெடி பண்ணப்பா ஒரு மின்னல் தான் போச்சுன்னு சொல்லியிருப்பாங்க. அந்த ஒரு ஷீட் எடுத்து காட்டுறான் நம்ம ப்ரௌனி கிட்ட. இதை பற்றி ப்ரௌனு கண்டிப்பாக ஒன்று அனுப்பிடலாம் அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்து நீ என்ன தவிர வேறு யார்ட்டனா சந்திச்சியா அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஹீரோ ரொம்ப நேரம் யோசிச்சுட்டு, ஆமாம் எங்கள் அம்மா அப்பாவை பார்த்தேன் அப்படின்னாங்க. சரி அந்த ஒரு ஃபோட்டோ காமின்னுவாங்க. அந்த ஃபோட்டோ பார்க்கும்போது தான் தெரியுது அவங்க அண்ணக்காரன் கொஞ்சம் கொஞ்சமாக மறைய ஆரம்பிக்கிறாங்க. என்ன காரணம்னா படத்தோட ஓப்பனிங் சீன்லேயே சொல்லியிருப்பாங்க, ஒரு ஆக்சிடென்ட்னால தான் உங்கள் அப்பாவை நான் பார்த்தேன், பார்த்தோன்னே எனக்கு காதல் சொல்லியிருப்பாங்க. அவங்க அப்பா இடத்தாண்ட இப்போ இவன் இருக்கான். அப்போ இவன் இருந்தால் அவங்க 3 பேரும் பிறந்தே இருக்க மாட்டாங்க. அதனால இப்போ பெரிய ஒரு பிரச்சனையில் நம்ம ஹீரோ மாட்டிக்கிறான். சரி அதுக்கு என்ன பண்ணணும்னு கேட்கும்போது அவங்க 2 பேரும் நீ தான் ஒன்று சேர்த்து வைக்கணும் மிஸ்டர் ப்ரௌன் சொல்கிறாரு. அந்தபடி மறுநாள் அவங்க அந்த காலேஜுக்கும் போகிறாங்க. அவங்க 2 பேரும் இப்படி ஒன்று சேர்க்கலான்னு பார்க்குறாங்க. ஆனால் ஒன்றும் முடியல. அப்பயும் நம்ம ஹீரோ மேலே தான் அவங்க கொஞ்சம் க்ரஷ்ஷாக இருக்கிற மாரி தெரியுது. இதை பார்த்து மிஸ்டர் ப்ரௌன் தேவையில்லாத பிரச்சனை நீ மாட்டிக்கினியப்பா அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பான். அப்படியே கொஞ்சம் நடந்து வரும்போது தான் தெரியுது ப்ரோக்ராம் நடக்க போகுது. ப்ரௌன் சொல்லிட்டு இருப்பாரு. ஒரு நிமிஷம் திரும்ப சொல்லுங்கன்னும் போது, ஆமாம் இங்கே ஒரு ப்ரோக்ராம் நடக்க போகுது சண்டேன்னுவான். அங்கே போய் ஓடி போய் பார்க்குறாங்க. ஆமாம் இதுலேருந்து எங்கள் அம்மா அப்பாவும் ஒன்றா லவ் பண்ணி ஒன்றா கப்புள்ஸ் ஆனாங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவார். சரி நல்ல சான்ஸு இவங்க 2 பேரையும் இந்த இடத்துல தான் நீ ஒன்று சேர்த்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான் நம்ம ப்ரௌனி. இது எந்த மாதிரி ப்ரோக்ராம்னா கப்புள்ஸாக டான்ஸ் ஆடுற ப்ரோக்ராம் தான் இது. அப்படியே கட் பண்ணி இந்த சைடு காட்டுறாங்க. நம்ம ஹீரோவோட அப்பா ஒரு இடத்தாண்ட உட்காந்து ஒரு ஸ்டோரி எழுதிட்டு இருப்பார். இவர் எந்த மாதிரி ஆளுன்னா அந்த ஏலியன்றா ரொம்ப நம்பர் ஆள் இவர். இதை வச்சே நம்ம ஹீரோ ஃபஸ்ட்டே ஒரு பிளான் போட்டார். இப்போது நம்ம ஹீரோ என்ன சொல்கிறாருன்னா, அங்கே பாரு அந்த பொண்ணு உன் கூட தான் டான்ஸ் ஆடணும் ரொம்ப விருப்பப்படுறான், நீ அவள் கூட தான் ஆடணுன்னுவாங்க. இல்லை நீ முதல்ல அங்கே பாரு என்ன நடந்திருக்குன்னு பார்த்தா அந்த பீஃப் அந்த பொண்ணுக்கிட்ட கட்டாயமாக என் கூட தான் ஆடணும்னு சண்டை போட்டிருப்பான். இதை பார்த்து நம்ம ஹீரோ அவங்ககிட்ட சண்டை போடுறாங்க. இவங்க 2 பேரும் சண்டை போடுவாங்கன்னு கரெக்டான டைமில் இந்த பிரின்சிபல் வந்தாலும் இவங்க 2 பேரும் கலைஞ்சு போயிடுறாங்க. அப்படியே கட் பண்ணி நம்ம இந்த சைடு இருக்கிறாங்க. நம்ம ஹீரோட அப்பா கிட்ட நம்ம ஹீரோ எவ்வளோ பெருசான்னு ட்ரை பண்ணுறான். ஆனால் எதுவுமே முடியல. அப்படியே நைட்டும் ஆகுது. நம்ம ஹீரோட அப்பா நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது யாரோ அவங்க காதில் ஹெட்செட் மாட்டுற மாரி தெரியுது. அங்கே பார்த்தா ஏலியன் மாதிரி யாரும் தர்றாங்க. இதை பார்த்து ரொம்பவே பயப்படுற நம்ம ஹீரோட அப்பா. அந்த ஏலியன் என்ன சொன்னதுன்னா, நீ மட்டும் அவள் கூட டான்ஸ் ஆடலைன்னா உன் மூளையை நானே உருக்கிடுவேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோட அப்பா ரொம்பவே பயப்படுறாரு. அப்படி மாதிரிலாம் நம்ம ஹீரோ எங்கே இருக்கிறாங்க அங்கே தேடி வராரு. இவர் ஹீரோ கிட்ட வந்து நான் ப்ரோக்ராம் கலந்துக்க போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ வந்து நேற்று கலந்துக்க மாட்டேன்னா ஆனால் இப்போ ஏன் கலந்துக்கன்னு கேட்கும்போது, இல்லை நேற்று நைட்டு எங்கள் வீட்டுக்கு ஏலியன் வச்சு நான் மட்டும் அந்த ப்ரோக்ராம் கலந்துக்கலன்னா என் மூளையை உருக்கிடுமா அப்படின்னு சொல்லிச்சு நம்ம ஹீரோ கிட்ட சொல்லுவான். சரி அந்த பொண்ணு உள்ள தான் இருக்குது, நீ போய் பேசு, அப்படியே போய் ப்ரப்போஸ் பண்ணு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லி அனுப்புவார் ஜார்ஜி கிட்ட. நம்ம ஜார்ஜே என் பேர் ஜார்ஜி அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போது பின்னாடி பார்த்தா அந்த பிஃப் வந்துடுவான். நம்ம ஹீரோட அப்பாவை போட்டு மிரட்ட ஆரம்பிக்கிறான். உன்னெல்லாம் எங்கள் சைடு வரக்கூடாதுன்னு சொன்னால் திரும்ப ஏன் வந்தேன்னு தானே ஜார்ஜியை பிடிச்சி திட்டிகிட்டு இருப்பான் பிஃப்பு. நீ வந்ததுக்கு இங்கே முதல்ல பனிஷ்மெண்ட்டாக என்கிட்ட காசு கொடு அப்படின்னு கிட்ட வரும்போது நம்ம ஹீரோ அவனை தள்ளி விட்டுருவார். ஏன்டா திரும்ப என் கூட சண்டைக்கு வரையான்னு பேசணுமோ நம்ம ஹீரோ யோசிக்காமல் பிஃப்பை அடிச்சிடுவார். அங்கே இருக்கிற அடியாளுங்கன்னா நம்ம ஹீரோ துரத்திட்டு வருவாங்க. நம்ம ஹீரோ தான் நல்லா ஸ்கேட் போர்டு பண்ண தெரியுமே, அங்கே ஒரு கட்டையை வச்சு உருட்டிட்டு இருப்பான். அப்போ அங்கேருந்து ஸ்கேட் போர்டை ரெடி பண்ணி நம்ம ஹீரோ போயிட்டே இருப்பாங்க. ஒரு கட்டத்தில் நம்ம ஹீரோவை பிடிச்சிருவாங்க. ஒரு இடத்த நம்ம முட்டலாம் ட்ரை பண்ணும்போது நம்ம ஹீரோ இந்த சைடு வந்து பார்த்தா அங்கே ஒரு சாணி டன் கணக்கில் இருக்கும். அது நம்ம பிஃபு மேலே வந்தது. இதை பார்த்து பிஃபுக்கு சரியான கடுப்பாயிடுது. உன்னை சும்மாவே விட மாட்டேட்டான்னு சொல்லிட்டு இருப்பான். இதை பார்த்து அந்த பொண்ணுக்கு நம்ம ஹீரோ மேலே ஒன்றுமோ இம்ப்ரெஸ் ஆயிடும். அப்படியே நம்ம ஹீரோ டாக்டர் ப்ரௌன் வீட்டுக்கும் கிளம்புறாரு. அங்கே பார்த்தா பழைய வீடியோ உட்காந்து ப்ரௌனை பார்த்துட்டு இருப்பார். இதை பார்த்து நம்ம ஹீரோ உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லணும் அப்படின்னு சொல்லும்போது, இல்லை எனக்கு எதிர்கால விஷயம்லாம் என்கிட்ட சொல்லாத, அதை பற்றி நானும் தெரிஞ்சுக்க விரும்பலன்னு நம்ம டாக்டர் ப்ரௌனு சொல்லிடுவார். அடுத்து நம்ம ஹீரோ கிட்ட நீ எப்படி டைம் ட்ராவல் பண்ணி போக போகிறேன்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. அது எப்படின்னா ஒரு ஸ்ட்ராங்கான கேபிளை இந்த மூணு ஒரு ஒயர் வச்சு கரெக்டாக இங்கே ஒன்று அங்கே ஒன்று கரெக்டான சென்டரில் ஒரு ஒயரை எடுத்து வைப்பார். இங்கே ஒரு ஊக்கு மாரி ஒன்று வச்சுருப்பார் வண்டியில். அது கரெக்டாக மோதும் போது குறிப்பிட்ட ஒரு பவர் கிடைக்கும். அது முன்னாடி நீ திரும்ப ஃப்யூச்சருக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு டெமோக்கு ஒரு கார் வச்சோம் எடுத்து காட்டுறாரு. அந்த காரை அதேமாதிரி வைக்கிறாரு. அவங்க உருன்னு சொல்லும்போது கரெக்டாக விடுவார். அதேமாதிரி பார்த்தா ஒரு குறிப்பிட்ட பவர் கிடைச்ச வரைக்கும் நீ ஃப்யூச்சருக்கு போயிடுவேன் அப்படின்னு நம்ம டாக்டர் ப்ரௌனு சொல்லி முடிப்பார். அதுக்குள்ளே பின்னாடி காலிங் பெல் சத்தம் கேட்குது. என்னென்னு ப்ரௌனு பார்த்தா அந்த லேடி வந்திருப்பாங்க. நம்ம ஹீரோட அம்மா வந்து நம்ம ஹீரோக்கிட்டே வந்து நம்ம 2 பேரும் டான்ஸ் ஆடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ மிஸ்டர் ஜார்ஜ் என்ன ஆச்சுன்னு கேட்கும்போது, இல்லை அவர் அழகாக தான் இருக்கார், ஆனால் உன் அளவுக்கு ஒரு திகிரிசாலி இல்லை அப்படின்னு சொல்லி முடிப்பாங்க. அடுத்து அவங்களும் கிளம்புறாங்க. நம்ம ஹீரோ ஒரு நல்ல பிளான் போடுறாரு. ஜார்ஜ் வீட்டுக்கு போய் ஒரு பிளான் சொல்லி முடிக்கிறாரு. அது என்ன பிளான்னா, நம்ம ஹீரோ அந்த பொண்ணுக்கிட்ட தப்பாக நடந்துக்கலான்னு ட்ரை பண்ணும்போது நம்ம ஜார்ஜ் வந்து ஹீரோ அடிக்கணும். நம்ம ஹீரோ அப்படியே மயக்கம் போட்டு வீழ்ந்துடுவார்னு ஒரு சூப்பரான ஒரு பிளான் சொல்கிறாரு. அதுக்கு ஜார்ஜும் ஒத்துக்கிறாரு. அப்படியே கட் பண்ணி நைட்டு காட்டுறாங்க. நம்ம ஹீரோ ஃபியூச்சருக்கு போகிற கடைசி நாளே தான் அவங்களோட டான்ஸ் நாளும் இன்னைக்கு தான். நம்ம ஹீரோ அவங்க செத்ததை எப்படியோ சொல்லலான்னு ட்ரை பண்ணுறாரு. ஆனால்
அவர் டாக்டர் ஒத்துக்கவே மாட்டாருன்னு எதுவுமே சொல்லாத நீ கிளம்புன்றாங்க. ஆனால் நம்ம ஹீரோ வந்து மனசு கேட்கல. ஒரு லெட்டரில் எழுதி அவரோட கோட்டில் வச்சுட்டு இங்கேருந்து கிளம்பிடுவார் அவர். அப்படியே கட் பண்ணி இந்த சைடு கட்டுறாங்க. நம்ம ஹீரோ அவங்களோட 1955 இருக்காங்க. அம்மா ஒரே காரில் இருப்பாங்க. அவங்க கம்முன்னு இல்லாமல் நம்ம ஹீரோக்கு பட்டுன்னு கிஸ் பண்ணுருவாங்க. ஆனால் அவங்களுக்கே ஒரு மாதிரி ஃபீலாக இருக்குது. உன்னை கிஸ் பண்ண எனக்கு லவ் இருக்கிற மாதிரி தெரியல அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது ஆமான்னு சொல்லிட்டு இருப்பான். அப்போ கரெக்டான டைமில் நம்ம ஹீரோவோட சட்டி பிடிச்சாரு வெளியே சீக்கிறாங்க. நம்ம கூட ஜார்ஜ் தான் நினைப்போம். பார்த்தா அங்கே பிஃப் வந்து நம்ம ஹீரோ கிட்ட வேணுமே பிஃப் சண்டைக்கும் வரான். அந்த பொண்ணுக்கிட்ட தப்பான நேரத்துலன்னு பண்ணுவான். நம்ம ஹீரோனால ஒன்றும் பண்ண முடியலன்னு 4-5 பேர் நம்ம ஹீரோ பிடிச்சி வச்சு ஒரு காரை டிக்கிக்குள்ளே போட்டுருவாங்க. இதே டைமில் கரெக்டாக நம்ம ஜார்ஜும் கார் கிட்ட வருவோம். அப்படி இந்த சைடு காட்டுறாங்க. நம்ம ஹீரோ டிக்கிக்குள்ளே இருக்கான். ஒருத்தர் நம்ம ஹீரோ ஹெல்ப் பண்ணுறாங்க. சாவி எங்கன்னு பார்த்தா சாவி டிக்கிக்குள்ளே இருக்குது போல். ஆனால் எப்படியோ திறந்துட்டாங்க அந்த டிக்கியை. அப்படியே இந்த சைடு காட்டுறாங்க. நம்ம ஹீரோ நினச்சி ஜார்ஜ் கதவு திறந்து அந்த பொண்ணு மேலேருந்து கை எடுடுவோம். அங்கே பார்த்தா பிஃப் இருப்பான். அதை பார்த்து ஃபஸ்ட்டு ஜார்ஜ் பயப்படுவான். அந்த பொண்ணு ஜார்ஜ் என்னை ஹெல்ப் பண்ணுங்கன்னு கத்தனோடனே நம்ம ஜார்ஜ் திருப்பம் பிஃப் கிட்ட அந்த பொண்ணு மேலேருந்து கை எடுடுவான். என்கிட்டயும் நீ சண்டைக்கு வரேன்னு பிஃப் நம்ம ஜார்ஜ் கை பிடிச்சி முறுக்குவான். அப்போ அந்த பொண்ணு வந்து அவனை விடு அப்படின்னு சொல்லும்போது அந்த பொண்ணு கீழே தள்ளி விட்டுருவான் பிஃப். இதை பார்த்து நம்ம ஜார்ஜ் சரியான கடுப்பில் மூஞ்சில் ஒரு அடி அடியில் அவ்வளோதான் அவன் மயக்க போட்டே வீந்துடுறான். இதை பார்த்து அந்த பொண்ணு நம்ம ஜார்ஜை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படியே 2 பேரும் நடந்து போகிறாங்க அந்த ஆளுக்கு. அப்படியே கட் பண்ணி இந்த சைடு கட்டுறாங்க. நம்ம டாக்டர் ப்ரௌன் இவன் ஒன்றும் வரலையான்னு பார்த்துட்டு இருக்கும்போது கரெக்டாக நம்ம ஹீரோவும் வந்துடுவார் அந்த தாண்ட. ப்ரௌன் கேட்பார் எல்லா வேலையும் முடிஞ்சாச்சா? எல்லா வேலையும் முடிச்சாச்சு. எங்கள் அப்பா முதல் வாட்டி பிஃப் அடிச்சிட்டாரு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லும் போது ப்ரௌன் கேட்காது அடிச்சாரா? ஆமான்னும் போது என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கும். அந்த ஃபோட்டோ முதல்ல கொடு அப்படின்னு ப்ரௌன் வாங்குவோம். அந்த ஃபோட்டோவில் நம்மளுக்கு எதுவுமே தெரில. ஆனால் ப்ரௌனுக்கு எது தெரிஞ்சிருக்கு. என்னன்னு கேட்கும்போது நம்ம ஹீரோ கிட்ட எதுவுமே சொல்ல. நம்ம ஹீரோ திரும்ப சொல்லலாம்னு நினைக்கிறது உங்கள் உயிருக்கு ஆபத்து இருக்குது 1985. ஆனால் அதை கண்டுக்கவே மாட்டார். அதே நேரத்தில் கரெக்டாக அங்கே ஒயரம் கட்டாகி வீழ்ந்தது அதை போய் திரும்ப செட் பண்ணுறாங்க. நம்ம ஹீரோ போக சொல்கிறாரு. நம்ம ஹீரோ கொஞ்சம் தூரத்துலேருந்து 88 கிலோமீட்டர் மேலில் வந்து தான் போக முடியும். ஆனால் கொஞ்சம் தூரமாக நிற்கிறாரு. நம்ம ஹீரோக்கு அவர் எப்படியாவது காப்பாற்றி ஆகணும்னு நினைக்கிறாரு. அதனால 34 நிமிஷம் இருந்ததை 24 நிமிஷமாக மாற்றிடுவார். அடுத்து வந்து அந்த குக்கியும் மாட்டிடுவார். அடுத்து கட் பண்ணி இந்த சைடு காட்டுறாங்க. நம்ம ப்ரௌனுக்கு சரியான தொல்லையாக வருது. இங்கே கட் ஆனால் அந்த சைடு கட் ஆகுது. அப்படி இப்படி கொஞ்சம் ரொம்பவே நம்ம ப்ரௌனை கடுப்பேற்றிடுது. கடைசியில் நம்ம ப்ரௌன் ஒரு பிடிச்சி வச்சு இசிப்பார். அங்கே பார்த்தா கடைசியில் அந்த சைடு கட் ஆகிட்டு பார்த்தா நம்ம ஹீரோவும் கிட்ட வந்துடுவார். மின்னல் அடிக்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் சகலம் தான் இருக்குது. ஒரு ஜிப்லைன் மாரி உருவாக்கி கீழே போயிட்டு அங்கே கரெக்டாக கனெக்ஷனை கொடுப்பாரு. கரெக்டாக மின்னல் அடிக்கும். நம்ம ஹீரோவும் ஃபியூச்சருக்கும் போயிடுவார். இதை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட ப்ரௌன் நம்ம எப்படி கடைசியாக அவனை ஃபியூச்சர் காமிச்சாச்சுன்னு சந்தோஷப்பட்டு போவார். அப்படியே ஃபியூச்சரில் இந்த சைடு காட்டுறாங்க. ப்ரெசன்ட் டைமில் நம்ம ஹீரோ கரெக்டாக வந்து நின்றுடுறாரு. சரி நம்ம டாக்டர் ப்ரௌனை காப்பாற்றலாம். இன்னும் 10 நிமிஷம் இருக்குது. சரி வண்டி ஸ்டார்ட் பண்ணால் வண்டி ஸ்டார்ட்டே ஆகாது. பின்னாடி பார்த்தா அந்த டெரரிஸ்ட் கும்பலும் போகிறாங்க. நம்ம ஹீரோ ஓடியாவது போய் காப்பாற்றலாம்னு நினைப்பாரு. கடைசியில் போய் பார்த்தா நம்ம மிஸ்டர் ப்ரௌனை சாவடிச்சிருவாங்க. இதை பார்த்து ரொம்பவே கஷ்டப்படுவார். இந்த சைடு பார்த்தா நம்ம ஹீரோ ஃபியூச்சருக்கு போவரில் அந்த சீன் கரெக்டாக காட்டுறாங்க. நம்ம ஹீரோ ஃபியூச்சருக்கு போயிடுறாரு. அவங்க ஆக்சிடென்ட் பண்ணி அங்கேயே ஸ்பாட் அவுட்டில் காலியாகிறாங்க அவங்க 2 பேரும். அப்படி நம்ம ஹீரோவும் கீழே போய் பார்க்குறாரு. மிஸ்டர் ப்ரௌன் உயிரோடு இருக்காரா இல்லையான்னு பார்த்தா அவர் செத்து போயிட்டு பார்த்து ரொம்ப ஃபீல் பண்ணி எழுதிட்டு இருப்பார். இதுக்குன்னு பார்த்தா மிஸ்டர் ப்ரௌன் ஏஞ்சிப்பார். இதை பார்த்து நம்ம ஹீரோக்கு சரியான ஷாக்காக பார்த்துட்டு இருப்பார். அப்போ தான் தெரியுது அவர் புல்லட் ப்ரூஃப் போட்டிருக்காரு. உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு லெட்டர் எடுத்து கொடுக்குறாரு. இது வேறு எந்த லெட்டரும் இல்லை. 1955 நம்ம ஹீரோ ஒரு லெட்டர் எழுதி வச்சிருப்பாரு. ஆனால் அந்த லெட்டரை அவர் கீச்சு போட்டிருப்பாரு. ஆனால் எதுக்கும் தேவைப்படும் நம்ம மிஸ்டர் ப்ரௌன் எடுத்து வச்சிருப்பாரு போல். அதனால தான் ஒரு ஹீரோ தப்பிச்சிருக்காரு. அடுத்து நம்ம ஹீரோ வீட்டாண்ட விட்டு நான் ஒரு 30 வருஷம் முன்னாடி போக போகிறேன். என் ஃபியூச்சர் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ வந்து என்னுடைய ஃபியூச்சர் எப்படி இருக்குது பாருங்கள் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து மறுநாள் ஆகுது. நம்ம ஹீரோ ஏஞ்சி பார்த்தா வீடே ஒரு மாதிரியா இருக்குது. எல்லாம் புதுசாக இருக்குது. இதை பார்த்து நம்ம ஹீரோ ஷாக்காக பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க அண்ணன்லாம் பார்த்தா பெரிய கோட் ஷூட்லாம் போட்டிருக்காரு. அவங்க அம்மாவை பார்த்தா பெரிய பெரிய ட்ரெஸ்லாம் போட்டிருக்காங்க. இதை பார்த்து நம்ம ஹீரோக்கு ஒன்றுமே புரியல. நம்ம கார் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. என்ன ஆச்சுன்னு கேட்கும்போது என்ன ஆக்சிடென்ட் ஆயிடுச்சா? அவங்க அண்ணன் சொல்கிற நேற்று தானே எடுத்துகிட்டு போனால் எப்படி அதுக்குள்ளே ஆக்சிடென்ட் ஆச்சு அப்படின்றாங்க. நீங்கள் பதட்டப்படாத பின்னாடி தான் இருக்குது காரு, போய் பார்க்கலாம். நாங்கள் அப்பா கூப்பிட்டு போகிறாரு. அங்கே பார்த்தா கார் நல்லா தான் இருக்குது. அங்கே ஒருத்தர் வேலை செஞ்சுக்கிறான். யாருன்னு பார்த்தா தெரியுது அங்கே பெஃப் தான் வேலை செய்கிறான். அப்படியே இந்த சைடு காட்டுறாங்க. பார்த்தா நம்ம ஹீரோ வீட்டில் பெரிய பெரிய கார்லாம் இருக்குது. பல கோடி லட்சம் கணக்கில் போகிற காருங்களாம் இருக்குது. அதெல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது பின்னாடி யாரோ ஒருத்தர் வந்து நிற்கிறாங்க. வேறு யாரும் இல்லை, நம்ம ஹீரோவோட ஆளு ஜெனிஃபர் தான். அவங்ககிட்ட பேசிகிட்டே இருக்கும்போது ஒரு கார் வருது. என்ன காருன்னு பார்த்தா டைம் ட்ராவல் காரு. அதுக்குள்ளே வந்து நம்ம டாக்டர் ப்ரௌன் இறங்குறாரு. ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லும் போது இல்லை நான் நேற்று தான் வந்தேன் வீட்டுக்கு, இப்போ திரும்ப வேணான்னும் போது இல்லை ஒரு பெரிய பிரச்சனை அப்படின்னும் சரி இவன் இருக்காளேன்னும் போது இல்லை நீங்கள் 2 பேரும் தான் தேவைன்னும் போது எங்கள் 2 பேருக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்கும்போது உங்கள் 2 பேருக்கு பிரச்சனை இல்லை, உங்கள் பசங்களுக்கு தான் பிரச்சனை அப்படின்னு நம்ம ப்ரௌன் சொல்லுவார். இதை கேட்டு நம்ம ஹீரோ வந்து என்ன பிரச்சனை கேட்கும்போது இல்லை நீ காரில் ஏறு நான் சொல்கிறேன்னுவா. அவங்க 2 பேரும் காருக்குள்ளே ஏறிப்பாங்க. நம்ம ஹீரோ சொல்லுவோம் இது ஸ்ட்ரெயிட் ரோட்டு இல்லை, இல்லை போக முடியாதுன்னும் போது நம்ம ஏன் ரூட்டில் போக போகிறோம்னு கேட்கும்போது அப்போ எதில் போக போகிறோம் அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கும்போது
நீ பாரு அப்படின்னுவாங்க. எப்படி போகிறாங்க பார்த்தா அப்படியே பறந்து போகுது. அப்படியே தி பேக் டு தி ஃபியூச்சர்னு இந்த படமும் முடியுது. இந்த படத்துக்கு இன்னும் 2 பாட்டு இருக்குது. நீங்கள் கொடுக்குற ஆதரவு பொறுத்து தான் மீதி 2 பாட்டு போடலாமா இல்லையான்னு யோசிப்பேன். புதுசாக பார்க்குறவங்க மறக்காம நம்ம சேனல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நெக்ஸ்ட் படத்தில் சந்திப்போம். பாய்.